பொதுவாக நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் ரொம்ப அவசியம். ஸோ இந்த கேண்டிலோட கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம எங்கே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அதாவது என்ட்ரி ஏரியாவை முடிவு பண்ணுவோம். அதற்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியமான ஒன்று. என்னது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஏரியாவில் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே, அதாவது அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் மேலேருந்து டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் வந்து டவுன் சைட்லேயும் அப் சைட்லேயும் ஈக்குவலாக மூவ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ மார்க்கெட்டில் 3 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதாவது ஒன்றா அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு, இன்னொன்று ரேஞ்ச் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா தான் ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகணும்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கிற சமயங்களில் கேண்டில்ஸ் 2 சைடுமே மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அது ரிஸ்க் மார்க்கெட். அதனால் பெரும்பாலும் அந்த வகையான மார்க்கெட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். அண்ட் இந்த மாதிரியான அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப் சைடில், அதாவது பையிங்கோ அல்லது கால் சைடிலோ என்ட்ரி எடுக்கிறது பெட்டர். அதே மாதிரி இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் செல் சைடு அல்லது புட் சைடில் இருந்துக்கிறது பெட்டர். ஸோ இதனால தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக என்றைக்குமே ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், அதாவது அப் சைட்னா அப் சைடில் ட்ரேட் எடுத்துக்கணும், டவுன் சைட்னா டவுன் சைடில் ட்ரேட் எடுத்துக்கிறது பெட்டர். எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரே ட்ரெண்டில் மூவ்மெண்ட் ஆகுமானா கிடையாது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அந்த ட்ரெண்டு எப்போ எந்த இடங்களெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் பார்ப்பது மூலமாக நீங்கள் இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பற்றிலாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கேண்டில்ஸை பேஸ் பண்ணிவிட்டு ஓவரால் மார்க்கெட் எந்த சைடில் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு தெரிந்து அதற்கப்புறமா ட்ரேட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே பெட்டர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி ஃபுல் லென்த் வீடியோ நம்முடைய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் உள்ளவங்க நம்முடைய சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.